இட் இஸ் பாலிடிக்ஸ். இங்கே சரி தப்புங்கிறதே கிடையாது, வெற்றி தோல்வி தான். ஜெயிச்சிங்களா தோத்தீங்களா, நீங்கள் நல்லவராக கேட்டவராங்க யார் கேட்குறாங்க? என்ன கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டாக கொடுக்குறாங்க? ஜெயிச்சிங்களா தோத்தீங்களா? அப்போ ஜெயிக்கிறதுக்கான ஏற்பாடை திமுக பண்ணிக்கிட்டே போகுது. கூட்டணி கட்சிகள் பெர்செப்ஷனை ஆழத்துக்கு உள்ளே போடுறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கூட்டங்கள், எவ்வளோ கூட்டங்கள் நம்ம பேசிக்கிற தருணத்தில் தமிழக முதலமைச்சர் கோயம்புத்தூரில் பேசியிருக்காரு, பிரம்மாண்டமான கூட்டம். ஏன் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு பண்ணுறதுக்கு என்ன? பிஜேபிட்ட ஆள் இல்லையா? ஏடிஎம்கிட்ட ஆள் இல்லையா? உங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆள் இல்லையா? இதெல்லாம் செட்டில்டு. நம்ம 2026 ஜெயிக்க போகிறோம்லங்க, நம்ம என்னங்க ஆட்சி அமைஞ்ச பிறகு பார்த்துலாங்கம்மா. பட் அப்படி ஒரு விஷயம் நடக்குமா என்ன? அப்போ கிரவுண்டில் ஆக்டிவேட் பண்ணாமல் இது தலைவருக்குள்ள ஒற்றுமை இருக்குது. ஆமாம், அதுக்கான கூட தெரியுது. பிஜேபி ரொம்ப சட்டிலாக இருக்குது, ஏடிஎம்கே ரொம்ப கைண்டாக இருக்குது, தமாகாக்கு எந்த ரிபலும் பண்ணல, டிடிவியே செட்டில் ஆகிட்டாரு, அன்புமணி எப்பயோ செட்டில், ஆல் ஃபைன். இது எல்லாம் மேலே. கீழே இப்போ யார் யாருக்கு எவ்வளோ சீட்டுன்னு தெரியுமா? எந்த கட்சி எந்த தொழிலை போட்டியிட போகுது தெரியுமா? அந்த தொழில் எந்த கேண்டிடேட் போட்டியிட போறாரு தெரியுமா? இது செட்டில் பண்ண வேண்டாமா? டிஎம்கே செட்டில் பண்ணல. ஆனால் நீங்கள் முந்தணும்ல, நான் தான் சொல்லேன், அவங்க பண்ணலையே நான் பண்ணல, அவங்க வேற நாள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வேற நாள் பண்ணால் நியூட்ரலைஸ் ஆகும். நீங்கள் தேர்தல் அறிக்கும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க? இப்போ 2000 ரூபாய் இவர் அறிவிச்சிட்டார், யாருங்க? திரு இபிஎஸ். அப்புறம் தமிழக முதலமைச்சர் 5000 கொடுக்கும்போது 2000 அறிவிக்கிறார். அப்போ என்னாச்சு? முதல்ல அறிவிச்சார் இபிஎஸ் ஆயிடுச்சு.